இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை பதிலை ஆதரவைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இன்ன பிற நல் அமல்களை செய்து இந்த இரவு நேரத்திலே தராவீகை குர்ஆன் வசனங்களோடு நாம் தொழுக வேண்டும், ஜமாத்தோடு தொழுக வேண்டும், சக முஸ்லிம்களோடு தொழுக வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்து தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், மூன்றே மூன்று விஷயத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். அவன் மரணித்த பிறகு அவனுடைய கபருக்கு என்று எதுவும் வராது. அவன் சம்பாதித்த பணங்களோ, அவன் வாங்கி வைத்திருக்கிற நகை நட்டுகளோ, பவுன்களோ அல்லது வாகனமோ, அவன் விரும்பி வைத்திருக்கக்கூடிய ஆசையாக வாங்கி வைத்திருக்கக்கூடிய வீட்டு ஜாமானங்களோ எதுவும் கபருக்கு வராது. மூன்றே மூன்று விஷயத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சதகத்தின் ஜாரியா, நிரந்தர தர்மம். அவர் ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார், அல்லது ஒரு மதரசாவை கட்டி இருக்கிறார், அல்லது மக்கள் பயன்பெறும் வகையிலே ஒரு போர் போட்டு தண்ணீரை ஏற்பாடு செய்திருக்கிறார். அது தொடர்ந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதேனும் தர்மத்தை இந்த உலகத்தில் அவர் விட்டு சென்றிருந்தால் அவர் மௌத்தான பிறகும் அது கபருக்கு வரும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபா பிஹி. அவன் தான் கற்ற கல்வியை இன்னொருவருக்கு சொல்லி தருகிறார், தான் ஓதிய குர்ஆனை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தான் கற்ற மார்க்க கல்வியை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவர் மரணித்த பிறகும் தான் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, அவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த நன்மை இவர் மௌத்தான பிறகும் ஒரு ஆசிரியர், ஒரு உஸ்தாதுக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சாலிஹான இவர் பெற்றெடுத்த பிள்ளை செய்யக்கூடிய துஆ இவர் மௌத்தான பிறகும் கபருக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பார்க்கிற போது நம்ம பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வார்த்தெடுத்து இருக்கிறோமா, வார்த்தெடுக்கிறோமா, அவர்களை கண்காணிக்கிறோமா, அவர்களை சரியான முறையிலே வழி நடத்துகிறோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டும். தராவீக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு வந்து நம்ம தாய்மார்கள் அவங்க தொழுதுறாங்க, அவங்க தொழுகிறாங்க, கூட்டிட்டு வரப்பட்ட பிள்ளைங்க ரோட்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியல. கடைசி 2 ரக்காத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தொழுதுட்டு தொழுதுட்டமா 20 ரக்காத்துன்னு சொல்லி டிம்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. இது தெரியுதா தெரியலையான்றதே தெரியல. ரோட்டிலே இங்க பள்ளி ஜமாத் நடக்கிறது, தெருவுள்ள இன்னொரு உரம் ஜமாத் நடக்கிறது. ஆனால் தொழுகைக்காக அழைத்து வரப்பட்ட பிள்ளைகள் பள்ளியிலே இல்லை, ரோட்டிலே வீடுகளுடைய பெல்களை அழுத்துகிறார்கள். வீடுகளில் அங்கங்க சுத்திக்கிட்டு சவுண்டு போட்டுட்டு விளையாடிட்டு கடைசியாக நல்ல புள்ள மாதிரி பித்ராஜ் நேரத்தில் சேர்ந்துட்டு கூட போகும்போது போறாங்க. பெற்றோர்களும் நம்பி விடுகிறார்கள், என் பிள்ளை 20 ரக்காத் தொழுதுருச்சு. இது நம்ம சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், இதிலே கூட நாம கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நம்ம பிள்ளை என்ன தொழுகிறானா, நம்ம என்ன செய்யறான், என்ன பண்றான், அவன் யாரோடு பழகிறான். சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. குழந்தை பருவம் என்பது ஒரு பொன்னான பருவம். அதை எப்படி வளர்ச்சாலும் அது வளையும். ஒரு குழந்தை அதை எப்படி நம்ம வளர்ச்சாலும், அதை எப்படி நம்ம வழி நடத்தினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். பசுமர தானியிலே பதிவதை போன்று ஒரு குழந்தையினுடைய மனசுல நம்ம எதை விதைக்கிறோமோ அது அப்படியே அதனுடைய லைஃப்ல, அதனுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் என்பதை நம் வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும். அதான் தான் பெரியார்கள் சொல்றாங்க,
ஒரு தந்தை என்பவர் தன் பிள்ளையை 5 வயது வரை அரசனை போன்று வளர்க்கணுமா. அரசன் மாதிரி. ஒரு அரசனை எப்படி நம்ம பராமரிப்போம், ஒரு அரசனை எப்படி பார்த்துக்குவோம், அந்த மாதிரி 5 வயசு வரைக்கும் அந்த பிள்ளையை ஒரு தந்தை வளர்க்கணுமா. 10 வயசு வரைக்கும் வேலைக்கார மாதிரி நடத்தணுமா. இதை செய்ய, அதை செய்ய, இதை வாங்கிட்டு வா, இதை செய்ய, அம்மாவுக்கு இதை செஞ்சு கொடு, அதை பண்ணி கொடுண்டு 10 வயது வரைக்கும் அந்த பிள்ளையை வேலைக்காரனை போன்று அந்த தந்தை நடத்த வேண்டுமா. 15 வயது வரை நண்பனை போன்று நடத்தணும். 15 வயசு ஆயிடுச்சுன்னா தோல் மேல் வளர்ந்தான் தோழன், அப்படி தட்டி கொடுத்து, என்னப்பா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்று. ஏதோ பெத்து போட்டோம், நம்ம சாப்பாடு கொடுத்தோம், தீனி போட்டோம், வாங்கி கொடுத்தோம் என்று அப்படி விடுவது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹில வாலிதுன் வலதஹு இல்லா பி அதபின் ஹஸன். ஒரு பெற்றோர், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளை ஆகச் சிறந்த அன்பளிப்பு செல்போன் அல்ல, பைக் அல்ல, அவன் கேட்கிற அவன் ஆசைப்படுவதையெல்லாம் வாங்கி கொடுப்பதல்ல, ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுப்பதுதான் அந்த தந்தை பெற்றோர் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளை ஆகச் சிறந்த அன்பளிப்பு என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. இந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தையின் மீது நாம் அன்பு காட்டுவது கூட இபாதத்துல ஒண்ணா. நம்ம புள்ள மேல அன்பு காட்டுறது கூட இபாதத்தில் ஒன்று. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். ஏனென்றால் பிள்ளைகளை சங்கைப்படுத்துவதும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதும் நரக விடுதலை விட்டு, நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பு அளிக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறப்பியுங்கள், சொர்க்கத்தில் இறைவன் உங்களை சிறப்பிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட கச்சிதமா, பக்குவமா, கண்ணியமா பேசணும். கொச்சை வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால. சில வீடுகளில் தந்தைமார்கள் பொடி போடுறவங்களா இருப்பாங்க, தந்தைமார்கள் தம் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு தேவைன்னா இவங்க வாங்கி மறைமுகமாக அடிக்கிறது இல்லை. பையனை கூப்பிட்டு இந்த பீடி வாங்கிட்டு வாப்பான்றது, பையனை கூப்பிட்டு இந்த சிகரெட் வாங்கிட்டு வான்றது, பையனை கூப்பிட்டு இந்த பொடியை வாங்கிட்டு வான்றது. மதரசாவில் ஒரு பையன் படித்தான், ஒரு ஊரை சார்ந்த பையன். அந்த பையன் நிப்பாட்டியாச்சு, நின்றுட்டான். வந்த புதுசில் ஊருக்கு போயிட்டு வந்தவன் ஒரு பொடி பாக்கெட் சரத்தோடு வந்துட்டான். மதரசாக்குள்ள செக் பண்ணி பார்த்தா டிஎஸ் பொடியினுடைய சரம் இருக்கு. என்னடா இவன் டிஎஸ் பொடியோட சரத்தோட இறங்கிட்டான். டே என்னடா இப்படி மதரசாக்குள்ள வந்துட்டு என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற? ஆமா உஸ்தாத், எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியுது அவங்க அத்தா போடுவார் போல இருக்கு. இவன் சின்ன வயசுல அவங்க அத்தா டே போய் டிஎஸ் பொடி வாங்கிட்டு வா, டே இதை வாங்கிட்டு வான்னாரு. இவன் போய் வாங்கிட்டு வர்றவன் அத்தா என்னமோ சாப்பிட்றாரு, என்ன இருக்கும் இதில், நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே, டேஸ்ட் பண்ணி பார்த்தா இவனுக்கு பிடிச்சிருச்சு. இவன் போய் டிஎஸ் பொடி, அவரு புள்ள, அதாவது அத்தா ஒரு அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயின்ற மாதிரி இவன் சிகரெட்டு இன்னைக்கு அப்படி பயங்கரமா சுத்துறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம தவறு செய்தாலும் நாம் ஒரு தவறை செய்கின்ற பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்லையும் அவருடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும் என்றார்கள். பொதுவாக குழந்தை வளர்ப்பு, ஒரு பிள்ளை பேச ஆரம்பிச்சோன்னா முதல்ல அல்லான்னு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்றாங்க, ஒரு பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு, லைட்டா பேச ஆரம்பிக்கும் போது அல்லான்ற வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். கண்ட வாயில நுழையாத கேவலமான பாட்டுகளை சொல்லி கொடுக்க கூடாது. கொஞ்சம் இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெச்சூர் வந்துருச்சுன்னா தொழுகைனா என்ன, மார்க்கம்னா என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கணும், எது கூடும் எது கூடாது, எது ஹராமு, எதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது என்ற அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெற்றோர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகளை பராமரிக்கிற அந்த பாக்கியம் இருக்கு, அந்த பாக்கியத்தை, அந்த படியை ஒரு பெற்றோர் செய்தால், சரிவர செய்தால் அவன் பெரிய பாக்கியசாலிங்க. சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்கு, ஒரு வாசல் இருக்கு, நோம்பாளிகளுக்கு என்று ஒரு வாசல் ரையான். அதே போன்று சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு பெயரே சந்தோஷத்தின் வாசல், பாபுல் ஃபரஹ் என்ற பெயர். சந்தோஷமான வாசல் என்று அந்த வாசலுக்கு எழுதப்பட்டிருக்கும். அந்த வாசல் வழியாக யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், இந்த உலகத்திலே தன் பிள்ளைகளை யாரெல்லாம் சீராக வளர்த்தார்களோ, சரியான முறையிலே வளர்த்தார்களோ, அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குள்ள எந்த வாசல் வழியாக நுழைவார்கள், சந்தோஷ வாசலின் வழியாக நுழைவார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாசலிலே நுழைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அனைத்து பெற்றோர்களுக்கும் தருவானாக. அப்ப பாருங்க ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க.
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பிப்பது என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு படி தானியம் தர்மம் செய்ததனுடைய நன்மை கிடைக்கும். உங்க பிள்ளைகள் தான் ஒழுக்கப்படுத்துறீங்க, எப்பா இப்படி சுத்தக்கூடாதுப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒழுக்கப்படுத்துவது என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு படி தானியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிற நன்மையை தன் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவதில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா குழந்தை வளர்ப்புகளை வழிகாட்டி இருக்காங்க. பிறந்த குழந்தை எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்க. பிறந்தவுடன் 7வது நாள் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும். நீங்கள் அகீகா கொடுக்கறதே இல்லை, அகீகாவுடைய விஷயத்தை பின்பற்றுறதே இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் 7வது நாளில் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அகீகா கொடுப்பது சிறப்பு. அதை அறுத்து அதனுடைய கரியை தர்மம் செய்துவிட்டு குழந்தையினுடைய தலைமுடியை இறக்கி அந்த முடியை தராசில் நிறுத்தி அதன் அளவிற்கு, அந்த முடியினுடைய எடை அளவுக்கு வெள்ளியையோ தங்கத்தையோ தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வாறு செய்தால் அந்த குழந்தையினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு இது அல்லாஹ் வைத்து இருப்பான் என்று சொன்னார். ஒரு குழந்தை பிறந்தாலே எந்த அளவுக்கு பாருங்க தர்மம் செய்யணும் அப்படின்னு வர்றாங்க பாருங்க. 2 ஆடு கொடுக்கணும் ஆண் குழந்தையா இருந்தா, பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு தர்மம் செய்யணும், அதனுடைய கரியை தர்மம் செய்யணும், அதனுடைய முடியை இறக்கி அதன் அளவு தங்கத்தையோ வெள்ளியோ தர்மம் செய்யணும்னு ஹதீஸுகள் எல்லாம் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹுவை பெற்றெடுக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹுவை பெற்றெடுத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியை சொல்றாங்க, ஹசனுடைய முடியை எடுங்கள், அதன் எடைக்கு வெள்ளியை தர்மம் செய்யுங்கள் என்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அதே போன்று அந்த முடியை களைகிறார்கள், எடை போட்டு பார்க்கிறார்கள், 1 திர்ஹத்தினுடைய எடை கிடைக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க வெள்ளியை. அதற்கு பிறகு 7வது நாள் ஆடு அறுக்கப்படுகிறது, பெயர் வைக்கப்படுகிறது, அவனுடைய தலைமுடி களையப்படும் என்றெல்லாம் ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆட்டை கொடுத்து அதனுடைய நோக்கம் என்னன்னா, பிள்ளைக்கு வர இருக்கிற முசீபத், பிள்ளைக்கு வர இருக்கிற வருங்காலத்தில் வர இருக்கிற முசீபத்தை தடுப்பதற்கு இந்த அகீகாவுடைய ஆடை நாம் அழகாக வைத்து அந்த முசீபத்தை விட்டு நம் பிள்ளையை பாதுகாப்பதற்கு என்று விரிவுரையிலே சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை எங்க அகீகா கொடுக்குற மாதிரியே தெரியலையே. ஊர்ல எல்லா வீடுலையும் குழந்தை பிறக்குது, எல்லா வீடுலையும் இது நடக்குது, ஆனா அகீகா யாரும் கொடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். ஒரு பிறந்த 7வது நாள் என்று அகீகா கொடுக்கணும், பெயர் வைக்கணும், தலைமுடியை நீக்கணும். 7 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தையை ஒழுக்கப்படுத்த வேண்டும். 9 வயது ஆயிருச்சுன்னா அந்த குழந்தையை படுக்கையை விட்டு பிரித்து வைக்கணும். எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்க இருக்கக்கூடாது. நம்ம ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்குது, எல்லாமே பிரித்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா படுக்கையை விட்டு பிரிக்க சொல்றாங்க. 10 வயது ஆகிவிட்டு 13வது வயது வரைக்கும் அவங்க தொழுகையை இது பண்ணணும். 10 என்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல. 13 வயசாகியும் தொழுகலைன்னா எவரிபல சலாத், தொழுகைக்காக அடியுங்கள் என்கிறார்கள். திருமண வயது ஆயிருச்சுன்னா நல்ல பொண்ணா பார்த்து அந்த பிள்ளைக்கு, அல்லது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். திருமணம் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தன் பெற்ற பிள்ளையினுடைய கையை பிடித்து சொல்ல வேண்டுமா, கத் அத்தப்துக வ அல்லம்துக, மகனே உனக்கு நான் ஒழுக்கப்படுத்தினேன், உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், உனக்கு நிக்கா முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. அல்லாஹு தஆலா துன்யாவிலே உன் மூலமாக எனக்கு ஃபித்னா ஏற்படுவதை விட்டும் மறுமையிலே உன் மூலமாக எனக்கு அதாப் ஏற்படுவதை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அந்த பிள்ளையை பார்த்து சொல்லணுமா. ஏன்னா ஒரு பெற்றோர் துன்யாவிலே சோதிக்கப்படுவதும் நாளை மறுமையிலே அதாபாக்கப்படுவதும் தன் பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பில் தான் இருக்கிறது என்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்ம பிள்ளை விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். பாசம் என்கிற பெயர்ல பிள்ளைகளை வீணாக்கிடக்கூடாது. ஒரு பெற்றோர்லாம் சொல்றேன், ஏம்மா உன் பையன் இதெல்லாம் பேசுறாம்மா, வீட்டில் வந்தா யார் கூட பழகிறாம்மா, அவன் என்னம்மா வார்த்தையை பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறானே, அவன் இப்படி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறானே, இது சரியில்லைம்மா, அவன் வீட்டில் வந்தா யார் கூட பழகிறான்னு கவனிங்க, சரியில்லாத பிள்ளைங்களோட பழகிற மாதிரி தெரியுதுண்டா. என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது ஹசரத், அல்லாஹ் அக்பர், என் பிள்ளை நல்லவன் சார், வீடு விட்டா கடைக்கு போவான், கடை விட்டா எதுவுமே தெரியாதுன்றாங்க. என்னடா இது?
வாயில கை வச்சா கூட கடிக்க தெரியாதுன்றாங்க. இன்னைக்கு தான் பிறந்துச்சு புல்லன்றாங்க. ஆனா அல்லாஹ் அக்பர், இப்படி பெற்றோர்கள் பாசம் என்கிற பெயர்ல அவங்க கண்ணு மறைக்கப்பட்டு விடுகிறது. பின்னால் அந்த பிள்ளை வழி தவறி போகிற போது, ஆகா என் பிள்ளை வழி தவறி விட்டானே, அன்று நான் சுதாரித்திருக்க கூடாதா என்று அவர்கள் வருத்தப்படுவதும் கவலைப்படுவதும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை சாப வார்த்தைகளை விடக்கூடாது. கலச்சர போலவனே, மண்ணா போக, குட்டி ஜவரா போக. இந்த சில வீடுகளில் ஸ்லாங்கு, கலச்சர போலவனே, குட்டி ஜவரா போக, மண்ணா போக. பெரியார்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தை இருக்குது சாதாரண வார்த்தை இல்லை, அந்த பிள்ளையுடைய மனசுல போய் அப்படி பதிஞ்சிருமா. பதிஞ்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இவன் வளர்ந்து இதே வார்த்தையை உங்க விஷயத்துல பயன்படுத்துற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது சொல்றாங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எதுனே தெரியாது. ஒருவேளை துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துல உங்க பிள்ளைகளை பார்த்து கலச்சரம் போனவனேன்னு சொல்லிட்டு அது மண்ணா போகன்னு சொன்னா, ஒருவேளை அது அல்லாஹ்வுடைய இதுல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமா இருந்துச்சுன்னா, கபூல் ஆயிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால பிள்ளைகளை சபிக்க கூடாது, சாப வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு அற்புதமான உபதேசம், நீங்க கேட்க வேண்டிய உபதேசம், படிக்க வேண்டிய உபதேசம். இது கால லுக்மான் லி இப்னிஹி, இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். யா புனைய, என் செல்ல மகனே, லா துஷ்ரிக், இணை மட்டும் வச்சிராங்க. அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிராரு, மகனுக்கு என்ன உபதேசம் செய்யறாங்க, இணை வைத்து விடாதே. ஏ இன்ன ஷுர்கல லுல்முன் ஆதீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மாபெரும் அநியாயம். அப்ப தம் மகனுக்கு செய்கின்ற முதல் உபதேசம் லுக்மான் நபி என்ன செய்யறாங்க, இணை வைப்புல போயிடாத, சிலை வணக்க நமக்கு ஆகாது, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் கிடையாதுன்ற ஏகத்துவத்தை தன் மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முதல் உபதேசமாக செய்யறாங்க. அடுத்து சொல்றாங்க, யா புனைய, என்னுடைய செல்ல மகனே, நன்மையோ தீமையோ அது கடுகளவாயினும், அது ஒரு கரும்பாறைக்குள்ளோ அல்லது வானங்களிலோ பூமிகளிலோ மறைந்து இருந்த போதிலும் கணக்கு கேட்கும் மறுமை நாளிலே அல்லாஹ் அதை கொண்டு வருவான். நீ நன்மை செஞ்சாலும் சரி, கடுகளவு தீமை செஞ்சாலும் சரி, என்ன நீ செஞ்சாலும் அல்லாஹ் எப்ப கொண்டு வந்துருவான் முன்னாடி. நம்ம இப்ப யாருக்கும் தெரியாது, நம்ம செய்யற தப்பு யாருக்கும் தெரியாது, நம்ம செய்யற அட்டுழி யாருக்கும் தெரியாது. அப்படி நீ நினைச்சிடாத. நீ மௌத்தா போன பிறகு அந்த கேள்வி கணக்குடைய நாள்ல நீ செய்கிற நன்மையும் அல்லாஹ் கொண்டு வந்துருவான், நீ செய்கின்ற தீமையும் அல்லாஹ் கொண்டு வந்துருவான், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது என்று தன் மகனுக்கு லுக்மான் நபி உபதேசம் செஞ்சாங்கண்டா. எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்க. மூணாவது சொன்னாங்க, யா புனைய, என் மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நல்லதை பிறருக்கு ஏவு, கெட்டதை பிறருக்கு விட்டு தடு. ஒருத்தர் தப்பு செய்யறான்னா நல்லா செய்யடா அப்படின்னு சொல்லாத, தடு, நல்லதை ஏவு. உனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதிலே நீ பொறுமையாக இரு, அதுதான் வீரம் உள்ள தன்மையாகும் என்று மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க. அடுத்த உபதேசம் தொடர்ந்து சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, பெருமையை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி கொள்ளாதே. அப்படி கெத்தா சில பேர் மதிக்கவே மாட்டாங்க. வீட்டில் போய் பாருங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், அங்கதான் உட்காந்துருப்பான், அங்கதான் இருப்பான் தடி மாதிரி. உள்ள போனா ஒரு சலாம் கூட இருக்காது, வந்திருக்கீங்களா அப்படிமா. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கடா, போன்ல இருப்பான், அவன் பாட்டுக்கு போன்ல இப்படியே இருப்பான், யார் வந்தாங்கன்னு தெரியாது, யார் போனாங்களும் தெரியாது. அல்லாஹ், இப்படித்தான் நம்ம வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா லுக்மான் நபி சொல்றாங்க, நீ பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி கொள்ளாதே, பூமியில் பெருமை அடித்து கொண்டு நடக்காத. அப்படி பெருமையா நடக்காத, கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் யாவரையும் நிச்சயமாக இறைவன் நேசிப்பது கிடையாது. மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க. அடுத்த லுக்மான் நபி உபதேசம் செய்யறாங்க, என்னுடைய மகனே, உன்னுடைய நடையில் பெருமையும் கர்வமும் இன்றி நடுத்தரமாக நட, உன் குரலை தாழ்த்திக்குள். என்ன செய்ய, இப்ப தாழ்த்தி பேசு சொல்லிட்டு சொல்றாங்க, குரல்களிலேயே மிக வெறுக்கத்தக்க குரல்
கழுதையினுடைய உரத்த குரல். கழுதை என்னைக்காவது சாஃப்டா கத்திருக்கா? அது கத்துறதை கேட்க முடியுமா? காதை அடைக்கும், டென்ஷன் ஆகும். சத்தத்தை உயர்த்தி பேசுவது கழுதையினுடைய குரலை இன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, ஒரு மகனை வளர்க்கிறாங்க, வளர்ப்பு இருக்கிறது, மிக கவனமாக அழகாக நேர்த்தியாக வளர்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை நாம் மரணித்த பிறகும் சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்ம மௌத்தான பிறகு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய குடும்ப கஷ்டங்களை புரிந்து, எத்தனையோ குடும்பங்கள், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கஷ்டங்கள் குடும்பங்கள்ல இருக்கு. சில பேருக்கு கணவன் சரியாக அமைவதில்லை, சில பேருக்கு குடும்பம் சரியாக அமைவதில்லை, சில வீடுகளில் கடன் தொல்லை, சில வீடுகளில் சொல்ல முடியாத துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா என் புள்ள நல்லா வந்துடணும், என் புள்ள சிறப்பா வந்துடணும், என் புள்ள சாலிகானவனா வந்துடணும், நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயார், என் புள்ள நல்லவனா இருக்கணும், என் புள்ள சாலிகானவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களாக நாம இருக்கணும். ஊர் வாயில நம்ம பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. ஊர் வாயில விழுந்துறதுனா என்ன தெரியுமா? வேகமா ஒரு பைக்ல 3 பேர் அப்படியே சர்ன்னு போறான். ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஓட்டிட்டு போறதை பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் பைக்ல ஒரு மாதிரியான ஆரணை வச்சுக்கிட்டு வேகமா போறான். எவனாவது இடையில வந்தாலும் ஸ்பாட் அவுட், அவங்களும் அவுட்டு. போறவன் என்ன திட்டுவான்? ஷைத்தான், எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு பத்துவா செய்வான். இதுக்கு பேர் தான் ஊர் வாயில விழுகிறது. எல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது வீட்டு வாசல்ல உட்காந்து போன்லயே கிடப்பான், இப்படி இப்படி இப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லது இந்த தெருவுடைய ஊருடைய முற்றத்திலே போய் நண்பர்களோடு சுற்றி கொண்டிருப்பான். இது போன்ற நிலைகளில் நம் பிள்ளைகளை விட்டுவிட்டால் நம்மை விட இந்த உலகத்தில் கை சேதம் மிக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கை சேதம் உடையவர்களாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் பிள்ளைகளை அடிக்காவிட்டால், அடித்து வளர்க்காவிட்டால், நாம் அடிக்காவிட்டால் மற்றவர்களால் நம் பிள்ளைகள் அடிக்கப்படுவார்கள் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு நம் பிள்ளைகளை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து, ஒழுக்க பாசம் காட்ட வேண்டிய நேரத்திலே பாசம் காட்டி அவர்களை சாலிகானவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை சரிவர செய்யக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீக்கிரம் أمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم إنا أمسينا منك في نعمة وعافية وستر، فتم نعمتك علينا وعافيتك وصدرك في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. وفي الهجادة الجديد نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار الصالحين، فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا ربي يا رحمانே, யா அல்லாஹ் கருணை இல்லை நாயகனே, கருணை இல்லை எஜமாலனே, யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து மறைந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, நாங்கள் தனியாகவோ கூட்டாகவோ இருட்டிலோ பகலிலோ செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திரு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்தை மன்னித்திடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்களை வார்த்தெடுத்த உஸ்தாத்மார்கள் செய்த பாவத்தை மன்னித்திடு யா ரப்பே. யா ரஹ்மானே, எங்கள் வீட்டில் யாரோனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்திரு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்கள் வீட்டில் கடன் போன்ற பிரச்சனையை விட்டு எங்களை சீக்கிரம் கடனை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா ரப்பே, யா அல்லாஹ் எங்களுக்கு வட்டி போன்ற ஹராமான விஷயங்களில் விட்டு பாதுகாப்பு தந்திடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்கள் வீட்டில் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு கபருடைய கேள்வி கணக்கை லேசாக ஆக்கிடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தந்திடு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மானே,
பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பை கொஞ்சம் கூடியும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது யா ரப்பே. எனவே எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துடு யா ரஹ்மானே. யா ரப்பே, எங்கள் பெற்றோர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, நாங்கள் ஏதோனும் தீமை செய்திருந்தால் எங்களை மன்னித்திடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, நீ கஃபூருர் ரஹீம் யா ரஹ்மானே, நீ மன்னிக்கக்கூடியவன் யா ரப்பே. யா ரப்ஹானே, எங்கள் பாவத்தை மன்னித்திடு யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்கள் பாவத்தை மன்னித்து அன்று பிறந்த மாணவனாக ஆக்கிடு யா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்களின் மீது ஏற்றுக்கொள் யா ரஹ்மானே. ரப்பனா குஃபிர் லனா வ துப் அலைனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக யா ரப்பனா அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ரிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.